கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு தந்த புது வாழ்வு ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். இப்போது கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் 10வது வசனம், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு கிறிஸ்துவுக்குள்ளே. வேதம் சொல்லுகிறது, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. கிறிஸ்து இயேசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே தீர்மானித்திருந்த வேத சத்தியத்தின் தமக்குள்ளே அவர் எப்படியெல்லாம் மனுஷருக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை குறித்து, தமக்குள்ளே உலகத்துக்குள்ளே மனுஷருக்குள்ளே நடக்கிற விதிமுறைகளை குறித்து கர்த்தர் நம்மளோடு இன்னைக்கு பேச இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னும் நம்ம வேதத்திலே தியானிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே, தமக்குள்ளே, உலகத்துக்குள்ளே, ஆண்டவர் படைத்த மனிதருக்குள்ளே நடக்கிற உள்ளே, இயற்கைக்குள்ளே, சம்பவத்துக்குள்ளே, உலகத்துக்குள்ளே நடக்கிறதை குறித்து வேத தலைப்பிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேச இருக்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே. அன்பானவர்களே, நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா வாழ்ந்த காலத்திலே அவனுக்குள்ளே, அந்த குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு கூட சொல்லலாம். ஆண்டவர் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் சனங்களை குறித்து அவர் மிகவும் விசனப்பட்டார். தேவன் அவருடைய பிள்ளைகளை அவருடைய சாயலாய் படைத்து, தேவைகளை சந்தித்து, சகல நன்மையும் கொடுத்து ஆசீர்வதித்து, அவருக்கு சந்தோஷமாய் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் ஜனங்களோ சீர்கட்டு போய் ஆண்டவர் படைத்தவரை மறந்து தன் இஷ்டத்துக்கு மிருக வாழ்க்கை வாழ்ந்ததுனால கொடுமை பூமியிலே அதிகமாய் மனுஷர் மூலமாக பரவிற்று. அதனால் ஆண்டவர் விசனம் கொண்டு மனிதர்கள் அவருடைய சாயலாக படைத்தவர்களை குறித்து அவர் மிகவும் விசனப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நோவா என்கிற ஒரு மனுஷனும் ஆண்டவர் படைப்பிலே இருந்தான். ஆனால் அவன் அவர்களுக்குள்ளே வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே, அந்த குடும்பத்துக்குள்ளே அவன் மிகவும் நல்லவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடை. அவன் வாழ்ந்த மனிதருக்குள்ளே அவன் நல்லவனாய் இருந்தபடினாலே நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் நம்ம யாரெல்லாம் எப்படி, எதற்குள்ளே, எந்த சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைத்த முதல் பிறவி. அவர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்து ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கும்படி கொடுத்து ஆண்டவர் அவர்கள் அந்த தோட்டத்திலே பாதுகாத்து, தினமும் குளிர்ச்சியான நேரங்களிலே அவர் அவர்களை விசாரித்து கூட வந்தார். அவர் செய்த ஒரே ஒரு கட்டளை, எல்லாம் புசிக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். இவர்கள் மீறி அதை புசித்ததினாலே ஆண்டவரை சந்திக்க கூட வெட்கப்பட்டவர்களாய் அந்த அல்லேலூயா அவர்கள்
விருட்சங்களுக்குள்ளே, தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, விருட்சங்களுக்குள்ளே அவர்கள் தேவனுடைய முகத்தை பார்க்க வெட்கப்பட்டவர்களாய் செடிகளுக்குள்ளே, புதர்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இன்னைக்கு உலக மனுஷர்கள் கூட, அநேகவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர் கூட பாவம் செய்தால் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய முகத்தை முழிப்பதற்கு வெட்கப்படுகிறது போல அப்படியாய்ப்பட்ட சம்பவங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 3:9, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? எவ்வளவு பரிதாபம் பாருங்க. விசாரித்து முகமுகமாய் அவருடைய பிள்ளைகளை விசாரித்து வந்த தேவன் இப்போது அவர்களை எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிற நிலைமைக்கு ஆதாமும் ஏவாளும் தள்ளப்பட்டு விட்டார்கள். இதை வாசிக்கிற நாமளும் ஒருவேளை ஆண்டவர் சொன்ன கற்பனைகளை விட்டு விலகாதபடி, அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், அவருடைய கட்டளையின்படி மாத்திரம் நடக்க மனதாய் இருந்தால் நிச்சயமாய் அவருடைய முகத்தை நம்ம மறைத்து அவருடைய முகத்தை மொழிப்பதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அவரும் நம்மை நேரடியாக விசாரித்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இனி நம்ம வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், யாத்திராகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். மோசையை குறித்து, மோசையினுடைய பிறப்பு காலத்திலே தேசத்திலே ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்று பார்வோன் கட்டளையிட்டபடினாலே ஆண் பிள்ளைகள் எபிரேயருக்குள்ளே வளர்க்க தடையாயிருந்தபடினாலே, அன்பானவர்களே, மோசையினுடைய தாயார் அந்த நைல் நதியிலே மோசையை ஒரு பேழை செய்து அந்த பேழைக்குள்ளே வச்சு நைல் நதிக்குள்ளே ஒளித்து வைக்க வேண்டிய அந்த நாணலுக்குள்ளே வைத்தாள். நாணலுக்குள்ளே என்கிற, அல்லேலூயா, அதுக்குள்ளே வைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 2:5, அப்பொழுது பார்வனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அல்லேலூயா. உலகத்திலே மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும், ஆண்டவர் எப்படி எவர்களாலே ஆண் வாரிசுகள் இருக்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட அதே அரண்மனைக்குள்ளே மோசையை வளர்க்கும்படி அந்த நாணலுக்குள்ளே இருக்கிற மோசையை பார்வோனுடைய குமாரத்தை பார்க்கும்படி ஆண்டவர் தெரியப்படுத்தி அரண்மனைக்குள்ளே, எகிப்து அரண்மனைக்குள்ளே ஆண்டவர் வளர்க்க செய்தார். நம்மையும் கூட எத்தனை தடைகள் வந்தாலும் நம்மை அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனம், முள்ளுக்குள்ளே லீலி புஷ்பமும் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அல்லேலூயா. முள்ளுக்குள்ளே லீலி புஷ்பம், லீலி புஷ்பம் முள்ளுக்குள்ளே வளர்ந்து பெருகக்கூடிய லீலி புஷ்பம். நாம் இப்படி நினைக்கலாம். இன்னைக்கு அநேகவர் நெருக்கத்திலே நம்ம வளர்கிறோம், நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம். அநேகர் குடும்பத்திலே கஷ்டம், நஷ்டம், பாடு, வசதி வாய்ப்பு இல்லாத பட்சத்திலே அநேக கஷ்ட காலங்களிலே நம்ம நடத்தலாம். ஆனால் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, முள்ளுக்குள்ளே லீலி புஷ்பம் மலர்ந்து மனம் வீசுகிறது போல அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை, அவருடைய கற்பனை எல்லாவற்றையும் ஒழுங்காக கற்று அதன்படி வாழ நமக்கு மனதாய் இருந்தோம்னு சொன்னால், மோசையை அந்த மாதிரி நெருக்கத்திலும் நாணல் பெட்டிக்குள்ளே வைத்து, நாணலுக்குள்ளே வைத்தும் அதை வெளிப்படுத்தி அதே அரண்மனையிலே வளர்க்கப்பட்டது போல
அந்த முள்ளுக்குள்ளே வளர்கிற லீலி புஷ்பம் மலர்ந்து மனம் வீசத்தக்கதாக கர்த்தர் நம்மளையும் நம்முடைய அருமையான அன்பு சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிக்க உள்ளார். எனக்கு அன்பானவர்களே, அதாவது சூழ்நிலைக்குள்ளே இருக்கிற காரியங்களை குறித்து வசனத்தோடு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டு 2:3, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருந்தது. அல்லேலூயா. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ. இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் ஒரு அன்பை குறிக்கிற புஸ்தகம். லவ்னு சொல்லுவோம், ஆனால் அன்பை குறிக்கிற ஒரு அழகான புஸ்தகம். அல்லேலூயா. சுனைமுத்தி ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது போல இந்த வசனம் அமைந்திருக்கிறது. அல்லேலூயா. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். ஆண்டவருக்குள்ளே அந்த சுனைமுத்தி. அல்லேலூயா. நாமும் ஆண்டவர் மணவாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிற மணவாட்டி ஆகிய நாம் குமாரருக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளே அல்லேலூயா நம்ம கிச்சிலி மரம் போல அவரோடு அண்டி இருக்கும்படியாய் சொல்லுகிற அந்த வார்த்தை போல அமர்ந்திருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் 17வது வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்திலே கிறிஸ்துவை அறிந்தவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், அநேக இடங்களிலே கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட துன்பப்படுகிறதை நம்ம காண முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணவில்லை. இன்னைக்கு உலகத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் அரசாங்கம் இவ்வளவோ நன்மை செய்வதற்கு பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் சில கண்ட்ரோல் இல்லாதபடி திருட்டு, கொலை, வழக்கு, விபத்து, பஞ்சம், கொள்ளை நோய் இதெல்லாம் வரத்தான் செய்கிறது. படைத்தவராகிய ஆண்டவரை எல்லோரும் ஒரு மனதாக தேசத்திலே பிறந்திருக்கிற மனிதர்கள், ஆண்கள், பெண்கள், சகல ஜாதி, மொழி, பாசைக்காரர்கள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே சார்ந்து இருப்போமானால் நிச்சயமாக உலகத்திலே கர்த்தர் சேமத்தை தேசத்திலே கொண்டு வருவார். இன்னைக்கு அப்படி இல்லாதபடினால் பல பிரிவுகள் பிரிந்திருந்து ஒரு சாரர் மாத்திரம்தான் ஆண்டவராகிய கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமல் இருக்கிறபடியாலே அல்லேலூயா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆண்டவர் தேவனை தேடுகிற தெய்வ பிள்ளைகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் ரட்சிக்கப்படு 48-49 வயசுக்கு முன்னால் கிறிஸ்துவை அறியலை. ரொம்ப துன்மார்க்கமாய் வாழ்ந்தேன். ஆனால் நிறைய நஷ்டப்பட்டேன். அருமையான மகனை இழக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு பிறகு ஆண்டவரை அறிந்து அந்த பிரச்சனை, அந்த கண்ணீர், வேதனை, துன்பம், அழுகை, நிந்தை, அவமானத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது கர்த்தருடைய அன்பை ருசித்ததினால நான் இந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே இப்போ நான் இருக்கிற சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாத நாள் எனக்கு அது வெறுமையாக இருந்தது. உலக பிரகாரமான சந்தோஷமாக இருந்தாலும் அது எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஆபத்து, வேதனையைத்தான் கொண்டு வந்தது. அல்லேலூயா. இனி நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். உலகத்திலே 2 சக்தி தான் இருக்கிறது. ஒன்று நம்மை காக்கிற தேவன்,
ஒன்று அழிக்கிற மனுக்குலத்தை அழிக்கிற பிசாசு. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, அநேக பேர் படுகிறோம். எவ்வளவு கிறிஸ்துவ அல்லாதவர்கள் படுகிற துன்பம் வேதனை என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது எப்படி இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாத போது எப்படி இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தை ஆண்டவருக்குள்ளே நான் ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் அந்த மாசந்தோறும் நாம் பானம் பண்ணுகிறபடினாலே எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அந்த பழைய மனுஷனை களைந்து போக செய்து புதிய ஆவியை எனக்குள் தரிப்பித்து இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே என்னுடைய பாவ ஜென்ம வாழ்க்கை மாறி இருக்கிறது. நான் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறேன். பழைய கெட்ட சுபாவம் மாமிச கிரியைகள் எல்லாம் வேரோடு அழிக்கப்பட்டு இப்போ ஒரு புது சிறுசியாக புதிய மனுஷனாக கர்த்தருடைய நாமத்தினாலே அவரோடு ஞானஸ்நானம் என்கிற சாணத்தை எடுத்து அவரோடு ஒப்புரவாகி உடன்படிக்கை செய்தபடினாலே அந்த புதிய சிறுசியை நான் தரித்து கொள்கிறேன். அதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஜீவன் என்பது உண்மையாய் வாழ்வது, பரிசுத்தத்தை காத்து கொள்வது, ஆண்டவருக்கு பயப்படுவது, பக்தியோடு வாழ்வது, இதுதான் ஜீவன். அல்லேலூயா. அந்த ஜீவன் எப்படி வருகிறது? மாதந்தோறும் ஆண்டவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணி அவர் கொடுத்த அவர் சத்தியத்தை புரிந்து செயல்படுகிறது தான் ஜீவனுக்கு சமானமாக இருக்கிறது. இது நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அதே யோவான் 6:54 சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் சொன்னது போல அன்பானவர்களே, அவருடைய சரீரத்தையும் அவருடைய மாமிசத்தையும் புசிக்கிறதுனால நான் புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறேன். என்னை குறித்து நான் சொல்ல முடியும். வேதத்தின் அடிப்படையிலே அது எவ்வளவு பெரிய உண்மையாக இருக்கிறது. இப்போது சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, படுத்தால் நல்ல நித்திரை வருகிறது. கர்த்தருக்குள் நாங்கள் இருக்கிற குடும்பத்தில் உள்ள மனைவி பிள்ளைகள் எல்லோரும் குடும்பத்தார் எல்லோருமே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆண்டவர் அல்லேலூயா ஒரு ஸ்திரீயோடு பேசுகிறது. அவர் ஒரு ஸ்திரீயை சந்திக்கிறார், குடிக்க தண்ணீர் கேட்கிறார். அல்லேலூயா. அவளும் அதை முண்டு கொடுக்கிறாள். ஆண்டவர் அந்த மனுஷியோடு பேசுகிற சம்பாஷணை, இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் அதனுடைய 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய உண்மை! ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம் நித்தமும் நம்ம இருதயத்துக்குள்ளே பெருகி கொண்டே இருக்கும். அவருடைய அன்பை நினைக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, ஊழியம் செய்யும் போது, அவர் துதித்து பாடும்போது, அல்லேலூயா, அதுதான் அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர். அது மனுஷனுக்குள்ளே வற்றாத நீரூற்றாக பெருகி கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒருபோதும் அது என்ன செய்யாது, தாகம் இருக்காது. தாகம்னா உலக பிரகாரமான கஷ்டம், பாரம், நெருக்கம், நாளைய குறித்து, வயசு குறித்து, பலவீனத்தை குறித்து, இல்லாமையை குறித்து, இயலாமையை குறித்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அது ஜீவ தண்ணீர், ஜீவனை, பலனை, சுகத்தை, சமாதானத்தை, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர்
அந்த மனுஷனுக்குள்ளே, எந்த மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாபரித்து செயல்படுகிறாரோ அந்த ஜீவ தண்ணீர் அந்த இருதயத்திலே ஊறிக்கொண்டே இருக்கும். வற்றாத நீர் ஊற்றை போல அந்த மனுஷி கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அல்லேலூயா. வேதத்திலே நம்ம வாசிப்போம் என்று தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்கிற 4 சகோதரர்களை குறித்து வேதத்திலே இஸ்ரவேலிலே வாழ்ந்தவர்கள், அவர்களை நேபகாத் நேச்சர் என்கிற ராஜா பிடிச்சு அடிமையாக எகிப்து கொண்டு வர, பார்வோன் பிடித்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து. இந்த அடிமையாக கொண்டு வரப்பட்ட தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ஆண்டவரை தன் இருதயத்தில் இருந்து உறுதியாக பற்றி கொண்டு வாழ்ந்தார்கள். அடிமைப்பட்ட தேசத்தில் வந்தாலும் அவர்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். தேசத்திலே கொடுக்கிற உயர்தர ஆகாரத்தை சாப்பிடவில்லை. ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் தன்னை தாழ்த்தினபடியால் ஆண்டவர் அந்த 4 பேரையும் உயர்த்தினார். 3வது அதிகாரத்தில் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய கட்டி நெருப்பில் போட்டாலும் நான் இந்த சிலையை வணங்க மாட்டேன் என்று வைராக்கியமாக இருந்தபடினால் ஆண்டவர் அதை கிரியை செய்ததை நம்ம தானியேல் 3வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். இங்கே இந்த வேத பாரகர்கள், அங்கே ஏற்கனவே சமுதாயத்தில் அந்த அரசபையில் இருந்த வேத பாரகர்கள் தானியேலுடைய வளர்ச்சியை கண்டு மிகவும் பொறாமை கொண்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் இங்கே நிரந்தரமான போதகர்களாய் வேத பண்டிகர்களாய் இருக்கிறோம். அடிமையாக வந்தவனுக்கு இவ்வளவு ஒரு பெரிய மேன்மையா, எப்படி அவனை எப்படியாகிலும் நம்ம காட்டி கொடுத்து அவனை சரி செய்து அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவன் எல்லா விதத்திலும் உத்தமனாய் இருந்தபடினாலே வேற எந்த விஷயத்திலும் அவனை குறை கண்டுபிடிக்க முடியாது. அவன் தேவனை வணங்குறதுல வைத்துதான் அவனுக்கு ஏதாவது நம்ம அவனை மாட்டி விட முடியும் என்று சொல்லி 30 நாள் தொடர்ந்து ராஜாவாகிய உம்மையைத்தான் எல்லாரும் தொழுது கொள்ளணும், எந்த தெய்வத்தையும் யாரும் 30 நாள் தொடர்ந்து வணங்கக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை தந்திரமாக அவர்கள் சொன்னதாக அந்த வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியே தானியேல் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். அல்லேலூயா. அவர்களுடைய சதி மோசத்தை அறியாதபடி தரியு ராஜாவும் அந்த 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் யாரும் வணங்கக்கூடாது என்கிற கட்டாய சட்டத்திலே ஒரு முத்திரையும் பதிவு செய்து வைத்தான். இதெல்லாம் தானியேலுக்கும் தெரியும். அந்த ராஜாவுடைய கட்டளையை மீறினால் கொலை செய்து விடுவார்கள் என்பதும் தெளிவாக தானியேலுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம், தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. கவனிங்க, தானியேலுக்கு நல்லா தெரியும் 30 நாளும் நம்ம தெய்வத்தை வணங்கின நம்மளை பிடிச்சி குற்றம் சாட்டி கொலை செய்து விடுவார்கள் என்பது தெளிவாக தெரிந்த உண்மை. ஆனாலும் அவன் வீட்டுக்குள்ளே, அப்படி என்றால் அவன் வீட்டுக்குள்ளேயே அவன் ஒரு ஆலயமாக வைத்திருக்கிறான். வீட்டையே ஆலயமாக்கி விட்டான். அல்லேலூயா. அவன் செபிக்கிற இடம் வீட்டுக்குள்ளே, வெளியும் ஆலயத்திலும் போய் செபித்திருக்கிறான். ஆனால் வீட்டுக்குள்ளேயே தேவ ஆலயத்தை வைத்து வீட்டுக்குள்ளே அந்த பலகனியை திறந்து
எப்போதும் அவன் செபிக்கிற இடத்திலே அவன் செபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அவனை பிடித்து சிங்கக்கபில் போட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் அவரை விடுவித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதே தரிவு ராஜா தானியேல் வணங்குகிற தெய்வமே மெய்யான தெய்வம் என்று அறிக்கை பண்ணும்படி தேவ நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா. அப்போ அந்த தானியேல் தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே பலகணி திறந்திருக்க, எல்லா மனுஷரும் அறிந்திருக்க, அதை அப்படி செய்தபடினாலே அவன் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே சமுதாயத்துக்குள்ளே எப்படி உள்ளேங்கிற வார்த்தையின் தலைப்பிலே நம்ம வார்த்தையை தியானித்து கொண்டு இருக்கிறோம். என்னாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரம் 32வது வசனம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்களை எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கானான் தேசத்திற்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாக வழிநடத்தி வருகிறார். இப்போது மோசே அநேகவர்களை அந்த கானான் தேசத்துக்கு வேவு பார்ப்பதற்காக அனுப்பிவிடுகிறார்கள். அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் வந்து துர்ச்செய்தி சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க கொடுப்பேன் என்று சொல்லியிருந்த தேசத்தை குறித்து இவர்கள் துர்ச்செய்தி சொல்லுகிறார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். கர்த்தர் நம்மை எகிப்தில் இருந்து இதுவரைக்கும் பாதி வழி முக்கால்வாசி வழி நடத்தி கொண்டு வந்தார். நம்ம அதை சுதந்திரிக்க போகிறோம். கர்த்தர் அதை நமக்கு தருவார் என்கிற கடுகளவு ஒரு நம்பிக்கையற்ற சில கூட்டங்கள் இருக்கத்தான் செய்திருக்கு. அந்த நாட்களிலும் அவர்கள் துர்ச்செய்தி அறிவித்தார்கள். வேதத்தில் இன்னும் நம்ம வாசிப்போமானால் எண்ணாகமம் 13:33 அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள்ளே சில மனுஷருக்குள்ளே சில சூழ்நிலைக்குள்ளே சொல்லுகிறது போல இஸ்ரவேலுக்குள்ளே தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய துர்க்குணவாதிகள், ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரை தெரியாதவரை போல இருக்கிறவர்கள், புரிந்து கொள்ள திராணியற்றவர்கள், அற்பமானவர்கள், பேரளவாய் இருக்கிறவர்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரை சரியாக தெரிந்து கொள்ளாதபடி இருக்கிறவர்கள் அநேக துன்பப்படுவார்கள். இதுவும் ஒன்று. அப்படிப்பட்டவர்கள் பயந்து நம்மை கொலை செய்து விடுவார்கள். அவர்கள் ராட்சச பிறவியாய் இருக்கிறார்கள். நம்மை அழைத்து வந்தவர் எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள தேவன், அவர் நம்மை விட்டு கொடுப்பாரா? அவர்கள் நமக்கு முன்பாக தோற்று போவார்கள். அந்த தருவார் என்ற நம்பிக்கை அல்லாததுனால அவர்கள் வனாந்தரத்திலே அநேகவர் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னும் உபாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்து கொள்ளுகிறவர்களும் அழிந்து போக மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுவேன், இப்போது மீந்து இருக்கிறவர்கள், இப்போது இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற குடும்பங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பா, கர்த்தரை நம்பி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிற நாம் அனைவரும் கர்த்தர் நடத்துவார் எல்லா குறைகளும். அதற்காக நம்ம சும்மா இருக்க கூடாது, செபிக்கணும், துதிக்கணும். அவர் நமக்கு சொல்லி தந்த காரியங்களை மாத்திரம் செய்துவிட்டு மற்றபடி அவர் மேலே நம்பிக்கையாக நம்ம இருப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்முடைய எதிராளிக்குள்ளே குளவிகளை அனுப்புவாராம், உபத்திரவங்களை அனுப்புவார். ஒருவேளை பிரியமானவர்களே, வேலை செய்கிற இடத்துல, பணி செய்கிற இடத்துல பிரச்சனை பண்ணுகிறவர்கள் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவர்கள் பிரச்சனை பண்ணுகிறவர்களாக இருக்கலாம்,
மனுஷர் மூலமாக சில சூழ்நிலை நிமித்தமாக அப்படியாய்ப்பட்ட காரியங்களிலே கர்த்தர் நமக்கு எதிராய் வேணும்னு சொல்லி நம்மளை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி குறை சொல்லி கொண்டு அநேக இடைஞ்சல் பண்ணுகிறவர்களை கர்த்தர் குழவிகளை அனுப்புவார். அவர்களுக்குள்ளே அல்லேலூயா பிரச்சனைகளை கர்த்தர் கொண்டு வருவார். எனக்கு அன்பானவர்களை, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அநேக நாட்கள் இப்படியாய்ப்பட்ட அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறேன். பலர் என்னை குறை சொன்னாலும் கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய எதிராளிக்கு அவர் தண்டனை கொடுத்து நமக்கு அதிலிருந்து தப்புவிப்பார் என்று இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. 21வது வசனம், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் எதிராளிகளை குறித்து எவ்வளவு பெரிய மனுஷராக இருந்தாலும், ஆள் பலம், அரசியல் பலம், பணப்பலம் உடையவர்களாக இருந்தாலும், சத்துருக்களாக இருந்தாலும் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா நம்மளை அவர் கைவிடவே மாட்டார். கைவிடுவதற்காக அவர் சிலுவையை சுமக்கவில்லை, நம்மை காப்பதற்காகவே பாவ சாபத்தில் இருந்து அந்த பாவத்துக்குள்ளே இருந்து நம்மை விடுதலையாக்கி கரை திரை பிழையற்றவர்களாக வாழ்ந்து இன்மையிலும் மறுமையிலும் அவரோடு இருக்கும்படி தான் கர்த்தர் நமக்காக சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகவர் பார்க்கிறோம், எங்கள் ஊழியத்திலும் எங்கள் சபைக்குள்ளேயும் நாங்கள் பார்க்குறோம். வருவார்கள், உற்சாகமாக இருப்பார்கள், சில நாட்கள் மட்டும். அல்லேலூயா. அந்த சில சோதனை, சில பாருங்கள் இங்கே வந்த உடனே ஆண்டவர் உடனே ஆசீர்வதிப்பாரா? சோதித்து பார்த்து நம்மை ஆராய்ந்து அறிந்து நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நிறையவருக்கு பொறுமை இருக்காது, வந்த உடனே இங்கே அற்புதம் நடக்கணும், அப்படி வரக்கூடியவங்களும் உண்டு. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன்